ஸ்தோத்திரம். இது நம்முடைய 17வது உபவாச நாள். இது தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலையோடு முடிவடையும். விசேஷமாய் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் மாலை விசேஷமான ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும். கர்த்தர் அதை பொறுப்படுத்து நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. அந்த 3 நாள் கூட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள், வேண்டியவர்கள், சிநேகிதர்கள் நீங்க அழைத்து கொண்டு வாங்க. எல்லாரையும் ஏசப்பா இந்த 3 நாள் கூட்டத்திலே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ராகாபின் வீடு என்ற ஒரு வேத பாட பகுதி, யோசுவா 2ஆம் அதிகாரம். ராகாபின் வீடு என்ற ஒரு வேத பாட பகுதியை நாம் பல சத்தியங்களை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த ராகாபின் வீட்டுக்கு வந்த 2 உபயோகக்காரர்களை ராகாப் மறைத்து பாதுகாத்தால். அதன் மூலமாய் அவளும் அவள் குடும்பத்தார் எல்லாரும் அந்த எரிகோவின் பெரிய ஒரு அழிவு நாசனத்திலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிற அந்த சம்பவம். ஸ்தோத்திரம். ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு நான் சப்ஜெக்டுக்குள்ள போறேன். முதலாவது என்னென்றால், 3 இனி நாம் பார்த்த 3 விஷயங்களும் மேல் வீட்டில் தான் இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். அவள் அந்த 2 பேரை எங்க கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாள்? அவள் மேல் வீட்டில் தான் ஒளித்து வைக்கிறாள். ஸ்தோத்திரம். மேல் வீடு பரிசுத்தாவின் வல்லமை, 2வது சபை, 3வது என்ன பார்த்தா? 3வது எங்க ஒளிச்சு வைக்கிறா? சணல். இது பொதுவா நான் பேசுறேன். இந்த 3 காரியங்களும் இல்லை என்றால் 4வது ஒரு விஷயம் அடுத்து நான் சொல்ல போறது. எந்த இடத்துல ஒளிச்சு வைக்கிறா? 4வது மலை. இந்த 4 இடங்களும் உயர்ந்த இடத்தை காண்பிக்கிறது. எல்லாமே மேல் வீடு தான், உயர்ந்த இடம். மேல் வீட்டில் பரிசுத்தாவி, மேல் வீட்டில் சபை, மேல் வீட்டில் சணல் தட்டை, எல்லாம் அந்த மேல் வீடு. மேல் வீடு இது என்னத்தை காண்பிக்கிறது என்றால், நம்மை பாதுகாக்கிறது ஒரு உன்னதமான ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் தான் நம்மை பாதுகாக்கும். ஸ்தோத்திரம். மேல் வீடு உன்னதமான இடம், உயர்ந்த இடம். அடுத்தது அவங்களை கொண்டு போய் எங்க ஒளிச்சு வைக்கிறா? மலையில ஒளிச்சு வைக்கிறா. இதுவும் உயர்ந்த இடம். இதை நான் எப்படி சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாசத்தில், பக்தியில், ஜபத்தில் நாம் மேல மேல வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பாதுகாக்கப்படுவோம். ஸ்தோத்திரம். மேல கொண்டு போய் தான் ஒளிச்சு வைக்கிறார். பரிசுத்தாவி உயர்ந்த இடம், சபை உயர்ந்த இடம், வஸ்திரம் உயர்ந்த இடம், உன்னத இடம். ஸ்தோத்திரம். இதான் பவுல் எபிரேயருக்கு எழுதுகிறார். நீ அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் நீங்க என்ன செய்யணும்? பூரணமாகும்படி கடந்து போகள் என்று சொல்லுகிறார். கேட்ட சத்தியத்தை மறுபடியும் கேட்டுட்டு, கேட்ட வசனத்தையே கேட்டுட்டு ரட்சிப்பு ரட்சிப்பின் பழசே, அது வந்து அஸ்திபாரம். மறுபடியும் அதே போடக்கூடாது. அது மேல நம்ம கட்டணும். ரட்சிப்பு என்பது அஸ்திபாரம், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து என்பது அஸ்திபாரம். அதன் மேல நம்ம கட்டுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப ராகாப் அவங்களை கொண்டு போய் மேல உயர்ந்த இடத்தில் ஒளித்து வைக்கிறாள். சபை உயர்ந்த இடத்துல வரணும். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், இதெல்லாம் அஸ்திபாரங்கள். பரிசுத்த ஆவியில அஸ்திபாரம். அடுத்த லெவல் என்ன? ஒரு உயர்ந்த இடம். அங்க போனாதான் நம்ம காப்பாற்றப்பட முடியும். ராகாப் இவர்களை கொண்டு போய் மேல இடத்துல ஒளித்து வைக்கிறாள். மேல் உன்னதமான இடம், உயர்ந்த இடம். ஸ்தோத்திரம். இது ஒரு சத்தியம். இன்னொரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. ராகாப் எரிகோவிலிருந்து தப்பிக்கப்படுவது பைபிள்ல இன்னும் ஒரு சத்தியத்தை இது காண்பிக்கிறது. என்னவென்றால், மீட்பு. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. மீட்பு, ரிடம்ஷன், மீட்பு அப்படின்னு ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ராகாப் அவளும் அவள் முழு குடும்பமும் மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். மீட்கப்பட்டார்கள் அப்படின்னா என்ன? மீட்கப்படுது என்றால் அவளை பத்திரமாய்
கடவுளிடத்துல கொண்டு வருது, பத்திரமாய் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் மீட்கப்படுவது. ஸ்தோத்திரம். ராகாப் அவள் குடும்பமும் மீட்கப்பட்டது, எரிகோவின் அழிவிலிருந்து மீட்கப்பட்டது. கடவுள் மீட்டெடுக்கிறவர், மீட்டெடுக்கிறவர். இந்த வார்த்தை நம்ம உலகத்துல ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணுவோம்? நம்ம யோசிச்சு பாருங்க. மீட்டெடுக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம உலகத்துல வாழ்க்கையா யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணுவோம்? அது ஒண்ணு பேர். அதாவது வெள்ளங்கள்ல வந்தா அவங்கள என்ன மீட்பு பணியர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் எதிர்பார்க்கிற இன்னொரு வார்த்தை என்னன்னா, வெரி குட், காஞ்சனா சொல்லிட்டாங்க பாருங்க. ஒரு தங்கம் பொண்ணு கொண்டு போய் நம்ம எங்க யார்கிட்ட வைக்கிறோம்? நம்ம மார்வாடி கடையில வைக்கிறோம். அதை குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்யணும்? அதை மறுபடியும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை மீட்டெடுக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? யாருக்குமே இல்லாம போயிடும். அப்படியே நஷ்டம். என் பொருள் முழுகி போச்சே அப்படின்னு சொல்றோம். ஐயோ, நான் பொருளை வச்சனே, முழுகி போச்சே. எத்தனையோ பேர் சொன்னதை என் காதல் நான் கேட்டிருக்கிறேன். அப்ப அந்த முழுகி போகாமல் அதை எடுக்கணும். என்ன செய்யறாங்க? மீட்டெடுக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும். ராகாப் கடவுள் முழு குடும்பத்தையும் மீட்டெடுத்தார். எங்கிருந்து? எங்கிருந்து? எரிகோவின் அழிவிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டால். ஸ்தோத்திரம். இந்த மீட்பு ரெண்டு வகையான மீட்பு. ஸ்தோத்திரம். நாமும் மீட்கப்படும் நாளுக்கென்று காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு நாள் வரப்போகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை மீட்டெடுக்க போகிறார். இந்த உலகத்திலிருந்து, இந்த அழிவிலிருந்து, இந்த பாவ உலகத்திலிருந்து, இந்த நாசனமான இந்த உலகத்திலிருந்து நாம் என்ன செய்யப்பட போகிறோம்? நாம் மறுபடியும் சொல்லுங்க, மீட்பும். ரெண்டு மீட்புங்க. கவனிங்க, பைபிள்ல ரெண்டு மீட்பு நடக்குது. முதலாவது, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து இயேசு தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்கிறார். ஆமென். படிங்க, அந்த வசனம் படிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம் பார்க்கும்போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். வெளியேறப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தமாகிய இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க, நல்லா பிரஸ் பண்ணி சொல்லுங்க. அப்படின்னா என்ன? இது நடக்க போறதா? நடந்து முடிஞ்சதா? சொல்லுங்க. நடந்து முடிந்தது. அப்படி என்றால் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நாம் மீட்கப்பட்டு விட்டோம். இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம மீட்டெடுத்து விட்டார். முதல் மீட்பு இது நடந்தாச்சு. இது முதலாவது மீட்பு நமக்கு நடந்தாச்சு. ஸ்தோத்திரம். அழிந்து போகாமல், நரகத்துக்கு போகாமல், சாபத்தில் இல்லாமல் இயேசு கல்வாரியில மரித்து அவர் ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து வெளியேறப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை இயேசு நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அது ஆல்ரெடி நடந்து முடிந்த ஒரு மீட்பு. இன்னொரு மீட்பு நடக்க போது, அதுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அது என்ன மீட்பு? அது என்ன மீட்பு? இந்த பாவ உலகத்திலிருந்து நாம் தேவனுடைய ராஜ்யமாக பரலோகத்திற்கு மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். வசனம் படிங்க. எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 14 வசனம். எதுனா ஒன்று படிங்க. எபேசியர் 4:30. மீட்கப்படும் நாளுக்கென்று அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது 1:14 படிங்க. நல்ல சத்தமா படிக்கணும். எபேசியர் 1:14. மீட்கப்படுவார்கள். இது நடக்க போற விஷயம். இயேசுவின் ரத்தத்தினால மீட்பு அது நடந்து ஆயிடுச்சு. இரண்டாவது, அவருடையவர்கள் அவருடைய நாளிலே அவர்கள் மீட்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். ராகாப் மீட்பின் நாளுக்காக காத்திருந்தாள். ஆமென் சொல்லுங்க. மீட்பின் நாளுக்காக ராகாப் காத்து கொண்டிருந்தாள். என்ன மீட்டெடுக்கிற ஒரு நாள் வரப்போகுது. என்ன மீட்டெடுக்கிற ஒரு நாள் வரப்போகுது. என்ன மீட்டெடுக்கிற யோசுவா வரப்போறாரு. இந்த எரிகோவிலிருந்து நான் மீட்டெடுக்கப்பட போகிறேன். இந்த எரிகோவில் நான் அழிய மாட்டேன். அந்த மீட்பின் நாளுக்காக ராகாப் காத்து கொண்டிருந்தாள். ஸ்தோத்திரம்.
பிரியமான சபையே, தேவ ஜனமே, நீ மீட்டெடுக்கும் நாளுக்காக நீ காத்திருக்கிறாயா? நமக்கு ராகாபுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டது போல நமக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த நாளுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் சொல்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கும் பொழுது, சிருஷ்டி ஆவும் மீட்பின் நாளுக்காக சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு என்ன செய்தாது? காத்து கொண்டிருக்கிறது. எதுக்காக? மீட்பின் நாள். ஸ்தோத்திரம். ஒரு மீட்பின் நாள் வரப்போகிறதுங்க. ஸ்தோத்திரம். ராகாப் மீட்கப்பட்டாள். ராகாப் மீட்கப்பட்டாள். எரிகோவின் ஜனங்களிலிருந்து ராகாப் மீட்டெடுக்கப்பட்டாள். எரிகோவின் பயங்கரமான அழிவிலிருந்து ராகாப் மீட்டெடுக்கப்பட்டாள். ஸ்தோத்திரம். அந்த மீட்பின் நாளுக்காக நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்ற ஒரு சப்ஜெக்ட் தான் ராகாப் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாள். நான் மீட்டெடுக்கப்பட்டேன், சபையே நீங்களும் மீட்டெடுக்கப்பட வேண்டும். யோசுவா வந்து என்னை மீட்டெடுத்தார், உன்னை இயேசு வந்து மீட்டெடுப்பார். ஆமென். அன்றைக்கு எரிகோவை நோக்கி யோசுவா வந்தான், இன்றைக்கு உன்னை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அந்த மீட்பின் நாள். ஸ்தோத்திரம். அந்த மீட்பின் நாள். இது ஒரு சத்தியத்தை, ராகாபின் சம்பவம் நமக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். ராகாப் எப்படி மீட்டெடுத்தால்? கிருபையும் சத்தியமும் அவளை மீட்டெடுத்தது. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சத்திய வேதம் ஒரு நாள் உங்களை மீட்டெடுக்கும். ஒரு நாள் இந்த அழிவிலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தோடு கூட நாம் அழிந்து போக மாட்டோம். இந்த உலகத்தோடு நாம் சம்பந்தமானவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். ராகாப் சொல்றாங்க. நீங்க ராகாப் வேசி என்று படித்தோம். அடுத்து நான் தொடர்ந்து நான் சொல்லுவேன். 2 இடங்கள் வேசி என்ற பேரு இல்லாம ராகாம் தான் வருது. அந்த இடத்துல வேசி என்ற பெயர் கடவுள் எடுக்கிறார். ஏனென்றால் பழைய மனிதன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடப்படுகிறான், புதிய ராகாபாய் மாறுகிறாள். ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கும் நாளுக்கு நாம் ஆயத்தப்படும் போது நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு புதிய மனுஷர்களாய் நாம் மாறி அவர் மீட்பின் நாளிலே இயேசுவை நாம் சந்திப்போம். நாம் ஹல்லேலூயா. ராகாப் யோசுவாவை சந்தித்தால் நாங்கள் இயேசுவை சந்திப்போம். கரங்களை மேல உயர்த்துங்க. இது ஒரு சத்தியங்க. ராகாப் யோசுவாவை சந்தித்தால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம். எங்களை மீட்டெடுக்க இயேசு வருவார். எங்களை மீட்டெடுக்க இயேசு வருவார். அன்றைக்கு ராகாப் அந்த நாளுக்காக எரிகோவிலே காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் வருகைக்காக இந்த பாவ உலகமாக எரிகோவிலே காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த நாள் சீக்கிரம் வரும். ஆமென் சொல்லுங்க. யோசுவா வருவார். யோசுவா வருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். இப்போ என்னென்றால், நேற்று நம்ம எத்தனை வஸ்திரங்கள் பார்த்தோம்? நம்ம நேற்று 3 வஸ்திரங்கள் பார்த்தோம் நேற்று. ஸ்தோத்திரம். சணல் நூலினால் செய்யப்பட்ட சட்டை, 2வது சணல் நூல் ஊழியம், 3வது சணல் நூல் பணிவிடை என்று 3 வஸ்திரங்களை நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். சணல் நூல் தட்டையிலே ராகாப் கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாள், பாதுகாக்கிறாள். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். இதோ நான் திருடனை போல வருகிறேன். ஸ்தோத்திரம். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரம் மிக முக்கியம். வஸ்திரம் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். சணல் நூல் வஸ்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் பர்டிகுலரா சொல்லி இதுல தான் நீங்க வஸ்திரம் செய்யணும், இதுல தான் நீங்க வஸ்திரத்தை நெய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு இவைகளெல்லாம் கருத்தாய் சொல்லி கொடுத்த சத்தியங்கள். ஸ்தோத்திரம். முதலாவது சணல் நூல் சட்டையை ஆசாரியன் போட்டிருந்தான். ஸ்தோத்திரம். சணல் நூல் சட்டை. இது என்ன சத்தியத்தை காட்டுகிறது? என்ன சொல்ல நானு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சணல் நூல் சட்டை எதை காண்பிக்கிறதுங்க? பரிசுத்தம். சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தை சொல்லுங்க. பரிசுத்தம். எப்படி சொல்றேன் என்றால்,
பரிசுத்தமாகிய சணல் நூல் சட்டையை அவன் தரிக்க வேண்டும் என்று லேவியராகமம் 16:4 நம்ம படித்தோம். ஸ்தோத்திரம். அப்போ இந்த முதல் சணல் நூல் சட்டை என்பது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. நேற்று நாம் பார்த்தாச்சு எல்லாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் மிக முக்கியம் என்று நேற்று நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தம் நமக்கு ஒரு வஸ்திரமாய் எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும். பரிசுத்தம் என்ற மைண்ட் எப்பவுமே நமக்கு இருக்கணும். அது இல்லை என்றால் கடவுளை பார்க்கவே முடியாது. ஸ்தோத்திரம். எப்படி ஒரு Dress இல்லாம நீங்க ஒரு மனுஷனை பார்க்க முடியாதோ, அதே போல உங்களுடைய பரிசுத்தமான வஸ்திரம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. சீனாய் மலை மீது ஆண்டவர் பலமாய் இறங்கினார் மோசேயின் காலத்தில். அந்த மலை மேல இறங்குறாரு. அந்த மலை புகையும் நெருப்புமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். கடவுள் சொல்றாரு, மோசே அந்த மலையை சுற்றிலும் ஒரு எல்லையை குறி, ஒரு ரவுண்ட் அப் போடு. அந்த எல்லையை தாண்டி மனுஷர்கள் யாரும் வரக்கூடாது. ஒருவேளை அந்த எல்லையை தாண்டி மனிதன் வருவான் என்றால் அவன் என்ன ஆவான்? மரித்து போய்விடுவான், செத்துருவான். மோசே ஜாக்கிரதையா ஜனங்களை மலை கிட்ட வராதபடி சொல்லு. மலை மேல தேவன் இறங்கினார். பயங்கர அக்னி, பயங்கர புகையாய் அந்த மலையை மாறிவிட்டது. ஜனங்கள் எல்லாரும் தூரத்திலிருந்து பயப்படுகிறார்கள். ஐயோ, அந்த காட்சிகளை பார்க்க முடியல என்று. இந்த சம்பவம் என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், எல்லையை குறிக்க சொல்ல யாரும் மலையை தொடக்கூடாது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தமானவர். மனிதனோ அந்த அளவுக்கு அவன் இன்னும் பரிசுத்தமாகவில்லை. பரிசுத்தம் இல்லாதவன் பரிசுத்தமான இடத்துல வரும்பொழுது அவன் என்னவாயிடுவான்? அவன் மரித்து போய் விடுவான். ஸ்தோத்திரம். ஜனங்களை கிட்ட வராதபடிக்கு கர்த்தர் எச்சரித்தார். ஸ்தோத்திரம். அப்போ தேவனாயிருந்தார், தேவன் பரிசுத்தமாயிருந்தார், மனிதன் நெருங்க முடியவில்லை. ஸ்தோத்திரம். இப்ப நான் சொல்றேன், கடவுளாய் இருப்பார் என்றால் மனிதன் நம்ம யாரும் கடவுள்கிட்ட நெருங்கவே முடியாது. கடவுள் அக்னியா இருக்கிறார். கடவுள் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அந்த அக்னி என்றால் என்ன? அவருடைய பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தம் அவரை அக்னியாய் வைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் கடவுளாய் இந்த பூமிக்கு வரவில்லை. கடவுள் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனாலதான் இன்றைக்கு மனுஷன் கடவுளிடத்தில் நெருங்குகிறான், கிட்ட வரான். கடவுளாய் வந்தா மனுஷன் யாரு? உலகமே இருக்காது, நெருப்பது. ஸ்தோத்திரம். தேவனை ஒருவனும் பார்த்ததில்லை. அவர் ஒளியா இருக்கிறார், அவர் அக்னியா இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு கடவுளை யார் மூலமாய் பார்க்கிறோம்? இயேசு மூலமாய் பார்க்கிறோம். ஆமென். அவருடைய குமாரனாகிய இயேசு மூலமாய் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ அந்த முதலாவது வஸ்திரம் பரிசுத்தம். பரிசுத்தம் மிக முக்கியம். இரண்டாவது வஸ்திரம் என்ன பார்த்தோம் நம்ம? இரண்டாவது என்னங்க? ஊழியம். லேவியராகமம் 16:32 அந்த வஸ்திரத்தை, சணல் நூல் வஸ்திரத்தை அவன் அணிந்து அவன் என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் அந்த Dress. ஊழியம் என்பது சணல் நூல் வஸ்திரம். ஊழியம் என்பது ஒரு ஊழியக்காரனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு சணல் நூல் வஸ்திரம். ஊழியம் என்பது வஸ்திரம் போல எப்பவும் அதை நாங்க போட்டுட்டே இருக்கணும். ஊழியக்காரன் எந்த நேரத்திலும் ஊழியத்துக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். கைது போட்டு நம்ம அப்புறம் மாட்டிக்கிறேன் இல்ல. ஸ்தோத்திரம். எதுக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி நான் வச்சிருக்குது? எதுக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அப்படி கொடுத்துருக்குறாங்க? எந்த நேரத்திலும் ஊழியக்காரன் ஆயத்தமா இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அவன் அந்த ஊழியம் என்ற வஸ்திரத்தை எப்பவுமே போட்டிருக்கணும் அவன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் வருஷத்துக்கு ஒரு முறை தான். ஆனா இப்பொழுதும் இது கிருபையின் காலம். ஸ்தோத்திரம். அப்போ நேற்று நாம் பார்த்தோம், பவுல் 30 காரியங்களை சொல்லுகிறார் என்று நேற்று நாம் பார்த்தோம். பவுல் என்ன சொல்றாரு? இந்த ஊழியம் என்ன படக்கூடாது? குற்றப்படக்கூடாது. கடவுள் என்ன கொடுத்திருக்கிற ஊழியம் என்ன செய்யக்கூடாது? அது குற்றப்படாதபடிக்கு நான் இந்த 30 காரியத்தை தரித்திருக்கிறேன். Dress மாதிரி போட்டிருக்கிறேன். அந்த 30 விஷயம். ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த 30 காரியங்கள் மிக முக்கியம். அது வீட்டில் நீங்க படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த 30 காரியம் அவன் வஸ்திரத்தை போல தரித்து எப்பவுமே அவன் ஊழியத்துல ஆயத்தமா இருக்க வேண்டும். மோசே, ஆரோனுக்கு சொல், இந்த சணல் நூல் வஸ்திரத்தை அவன் அறிந்து கொண்டு என் சமூகத்தில் அவன் ஊழியம் செய்ய வேண்டும்.
ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியங்களை அவன் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த சணல் வஸ்திரம் ஒரு ஊழியமாய் ஊழியக்காரனாக எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரன் அவன் ஊழியத்தை காப்பாத்திக்கணும். ஒரு ஊழியக்காரன் அவன் ஊழியமாகிய வஸ்திரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஊழியம் குற்றப்படக்கூடாது, ஊழியம் நஷ்டப்படக்கூடாது, ஊழியம் கெட்டு போகக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனால அந்த 30 காரியத்தை அந்த ஊழியக்காரன் தரிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். சரி, மூன்றாவது காரியம் என்னவென்றால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்னவென்றால், சாமுவேல் சணல் வஸ்திரம் தரித்து அவன் என்ன செய்தான்? அவன் பணிவிடை செய்து கொண்டு இருந்தான். ஊழியக்காரன் செய்வது ஊழியம், விசுவாசியாக நீங்க செய்வது பணிவிடை. அதுவும் ஊழியத்தின் ஒரு பகுதிதான். பணிவிடை ஊழியம். ஸ்தோத்திரம். பணிவிடை ஊழியம். நாங்களும் எங்களுக்கெல்லாம் பணிவிடை சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்க கடவுள். நேரம் வந்து இப்படிலாம் உட்கார முடியாது. ஸ்தோத்திரம். இப்படி வந்து உட்கார முடியாது. எல்லா பணிவிடை ட்ரைனிங்ல என்ன சொல்லிப்பாங்க எங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடிலாம் எங்களுக்கு கிடையாதுங்க. எங்களுக்கு நீங்க வேணா செக் பாருங்க. எங்க உலகத்திலே டிபிஎம்மோட ட்ரைனிங் போல வேற எங்கேயும் கிடையாது. எங்க சர்ச் பாருங்க. அவ்வளோ ஹார்டா இருக்கும். மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். எங்களுக்கு பைபிள் கிளாஸ்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரே கிளாஸ் 24 மணி நேரம் மாடு மாதிரி ஒழிக்கணும். தூக்கம் கிடையாது, சோறு கம்மி, அப்புறம் வேற என்ன, எந்த இதுவும் கிடையாது. வீடு கீடு வாசல் ஊரு கீடு அம்மா அம்மா எல்லாம் மறந்துனாலும் யோசிக்கக்கூடாது. என்றுக்கு சொல்லிக் கொடுத்த என்ன? பணிவிடை பணிவிடை பணிவிடை. ஸ்தோத்திரம். கஷ்டப்படணும், கீழ்ப்படினோம். ஸ்தோத்திரம். அப்போ எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், பணிவிடையிலிருந்தான் ஊழியம். எதுங்க முதல்ல? பணிவிடை. சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் அப்புறம் தான் அவர் என்னவா மாறுறாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பணிவிடை என்பது ஊழியத்தின் துவக்கம். அது எல்லாருக்கும் இருக்கணும். ஸ்தோத்திரம். பணிவிடையின் ஆவி, சபையின் ஊழியம், சபையின் வேலை, கடவுளுக்கு சர்ச்சு, தேவனுடைய வேலை, இதெல்லாம் நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். பணிவிடை என்ற ஒரு ஒரு வஸ்திரம் உங்க மேல எப்பவுமே இருக்கணும். ஊழியம் சபை யாராவது பண்ணிப்பாங்க? நோ. யாரா பண்ணிட்டு போயிடுவான், நீ ட்ரெஸ் எல்லாம் போயிடுவ. பணிவிடை என்ற வஸ்திரம் உனக்கு இருக்க வேண்டும். சாமுவேல் தரித்திருந்தானே. ஸ்தோத்திரம். சாமுவேல் யாரு? அவனோட ஆசாரியன் போலதான். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எல்லாரும் யாருங்க? ஆசாரியர்களுக்கு வஸ்திரம் முக்கியம். பணிவிடை ஒரு சணல் நூல் வஸ்திரம் நாம் தரித்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு 4வது வஸ்திரம் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு ஒரு 3 வசனம் பார்ப்போம். 4வது என்னவென்றால், சணல் நூல் சல்லடம் அப்படின்னு எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். சணல் நூல் சல்லடம் என்று படிக்கிறோம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல யாத்திராகமம் சணல் நூல் சல்லடம். சணல் நூல் சல்லடம். ஒவ்வொரு ட்ரெஸ். ஸ்தோத்திரம். ஆசாரியன் வச்சு இருக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ் பாருங்க. நேற்று நான் பார்த்தோம். இதுதான் அந்த ஆசாரியன் மேலே ட்ரெஸ் பண்ண பார்க்குறேன். உள்ள எல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் கடவுள் அவருக்கு இதை போடணும் இதை போடணும் இதை போடணும்னு போட்டு எல்லாவற்றையும் தரித்திருக்கிறார். இப்படி போய் பர்ஃபெக்டாக ட்ரெஸ்ஸை போட்டு தான் கடவுள் முன்னாடி அவங்க நிற்கணும். இப்படி தான் ஆர்டர் வச்சிருந்தார். ஸ்தோத்திரம். இப்போ நமக்கும் கூட வஸ்திரங்களில் ஆர்டர் உண்டு. ஆவிக்குரிய வஸ்திரத்தில் ஒழுங்கு உண்டு. ஒவ்வொரு போட்டிருக்கிற ஒவ்வொரு வஸ்திரமும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம். இன்றைக்கு அவைகளெல்லாம் நமக்கு வஸ்திரங்களாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம். சணல் நூல் சல்லடம் என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த சணல் நூல் சல்லடம் என்ன பண்ணுதாங்க? மறுபடியும் படி வந்தாசனம். அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும் வஸ்திரம் இது. எதை மூடும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்முடைய உள்ள ஆடை இருக்குது, அப்புறம் மேல தரிக்கிற வஸ்திரங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். இது நிர்வாணத்தை மூடுகிற ஒரு இன்னர் ட்ரெஸ் போல. இது நிர்வாணத்தை மூடுகிற ஒரு இன்னர் ட்ரெஸ். அதுதான் சணல் நூல்
சொல்லுங்க, சணல் நூல் சல்லடம். ஸ்தோத்திரம். சணல் நூல் சல்லடம். அதுக்கப்புறம் மேல ட்ரெஸ் போடுறாரு அவர். ஃபர்ஸ்ட் இதை போட்டு அதுக்கப்புறம் மேல அடுத்து நான் சொல்றேன், அதுக்கப்புறம் மேல ட்ரெஸ்ஸுங்களை போடுறாரு. ஸ்தோத்திரம். அப்போ முதல் அவருடைய நிர்வாணத்தை மூடுகிற இந்த சணல் நூல் சல்லடம் என்ன அர்த்தம் என்றால், ஞானஸ்தானத்தினால் கிடைக்கிற வஸ்திரம். ஞானஸ்தானத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற வஸ்திரத்தின் பேர் தான் இந்த சணல் நூல் சல்லடம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு பாவியான மனுஷன் முதலாவது ஆண்டவர்கிட்ட வரும்போது அவனுக்கு கிடைக்கிற முதல் வஸ்திரம் இதுதான். பாவியாய் இருக்கும்போது நிர்வாணமா இருக்கிறான், ஒரு நேக்கடா இருக்கிறான், நிர்வாணமா இருக்கிறான். அவனை இயேசு அப்படியே கூட்டு வராரு. கூட்டு வந்த உடனே அவனுக்கு கொடுக்கிற முதல் வஸ்திரம் எதுங்க? ஞானஸ்தானம். முதல் வஸ்திரம். அவன் நிர்வாணத்தை ஃபர்ஸ்ட் மூடுறாரு. அவன் நிர்வாணம் முதலாக மூடப்படுகிறது. அதுதான் சணல் நூல் சல்லடம். ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்தினால கிடைப்பது மிக முக்கியமான வஸ்திரம். ஞானஸ்தானத்தை சரியாய் புரிந்து, சரியாய் அறிந்து, சரியான ஒரு பாவ அறிக்கையோடு, சரியான ஒரு சத்தியத்தோடு, சரியான ஆளுகிட்ட, சரியான ஊழியக்காரர்கிட்ட எடுத்தால்தான் இந்த வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில ஞானஸ்தானம் சரியில்லைன்னா வாழ்நாளெல்லாம் நம்முடைய பாவம் நம் மைண்ட்ல இருந்து நம்மளை கொண்டுட்டே இருக்கும். வாழ்நாளெல்லாம் அந்த பாவம் நம்மளை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். அப்படி என்றால் நீங்க எடுத்த ஞானஸ்தானம் சரியில்லை என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். இரண்டாவது, பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்நிய பாஷை எல்லாம் கிடைக்காம அது மேல சந்தேகமா இருக்கிறாங்கன்னா அவங்க எடுத்த ஞானஸ்தானம் சரியில்லைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்போ ஞானஸ்தானம் மிக மிக முக்கியம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிற முதல் வஸ்திரம் அவனுடைய ஞானஸ்தானத்தில் தான் கொடுக்கிறார். அவருடைய நிர்வாணத்தை முதலாவது மூடுகிறார். இது நிறைய வசனங்கள்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. ஆமென். நீங்கள் கிறிஸ்துக்குள் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அவங்க என்ன பண்ணிருக்கீங்களா? கிறிஸ்துவை தரித்து. அந்த பாயிண்ட், அந்த வேர்டு நம்ம முக்கியம். தரித்து அப்படின்னா என்னங்க? தரித்து என்றால் அணிந்து கொள்வது, ஷர்ட்டை தரித்துக் கொள்வது, டிரெஸ்ஸை தரித்துக் கொள்வது. ஸ்தோத்திரம். அப்ப ஞானஸ்தானத்தின் மூலமா ஏதோ ஒரு டிரெஸ் நீங்க போடுறீங்கன்னு பவுல் எழுதுறார். ஞானஸ்தானத்தின் மூலமா உனக்கு ஏதோ ஒரு டிரெஸ் கொடுக்கப்படுது. அந்த டிரெஸ் பேர் என்ன? கிறிஸ்து. இங்க சணல் நூல் சல்லடம். ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்து ரட்சிப்பின் மூலமாய் வராரு. ஸ்தோத்திரம். ஆனாலும் ஞானஸ்தானத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற வஸ்திரம் நம்ம நிர்வாணத்தை மூடுகிற ஒரு வஸ்திரமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 5:21 படிங்க. 2 ஆமென். நாம் அவருடைய நீதியை சொல்லுங்கம்மா அறியும்படிக்கு, நீதியை அறியும்படிக்கு பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார். ஸ்தோத்திரம். இந்த விஷயம் கொஞ்சம் கவனிங்க. நீதி என்று சொல்லும் பொழுது எல்லாமே எங்க பார்த்தாலும் நீதி ட்ரெஸ் தான் குடிக்கும். நம்ம ட்ரெஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வித்தியாசமான அர்த்தங்கள்ல படிக்கிறோம். ஆனால் ட்ரெஸ் எல்லாமே நீதியை தான் காட்டும். அது ஞானஸ்தான வஸ்திரமா இருக்கட்டும், எந்த வஸ்திரமா இருந்தாலும் அது நீதியை தான் காட்டும். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், நாம் அவருடைய நீதியாய் ஆகும்படிக்கு பாவமில்லாத அவர் பாவமானார். அப்படின்னா என்ன? இதுவும் ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற வஸ்திரம் என்று பவுல் எழுதுகிறார். எனக்கு அந்த நீதி என்ற வஸ்திரம் எனக்கு கிடைக்கும்படிக்கு அவர் எனக்காக மரித்தார். நீதி என்ற அந்த டிரெஸ் எனக்கு கொடுப்பதற்காக அவர் என்ன செய்தாரு? சிலுவையில் மரித்தார். பாவியா மாறினாரு. என் பாவத்தை ஏற்றுக்கொண்டாரு. ஸ்தோத்திரம். அப்போ சணல் நூல் சல்லடம் என்பது ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற அந்த ஞானஸ்தானத்தின் ஒரு வஸ்திரம் அது. ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது போயிடுவோம். அடுத்த வஸ்திரம் என்னவென்றால் சணல் நூல் அங்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சணல் நூல் அங்கி. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
படிங்க. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. சரி, போதும். ஸ்தோத்திரம். சணல் நூல் சல்லடத்தை என்ற வஸ்திரத்தை அணிந்து அதன் மேல தான் அங்கி போடுவாங்க. அங்கினா எப்படி இருக்கும்? முழுசா இருக்கும். அதாவது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸாக இருப்பது அங்கி. ஸ்தோத்திரம். இயேசு கூட போட்டிருந்தார். அப்போ அந்த சணல் நூல் சல்லடை இப்போ பார்த்தீங்க பாருங்க, அது வந்து உள்ள போடுறது, இது வந்து மேலே போடுறது. இந்த அங்கி என்பது மேலே போடுவது. ஸ்தோத்திரம். அப்போ இதை வந்து எதை குறிக்கிறது என்றால், மேலேருந்து கீழே வரைக்கும் மறைப்பது. மிக முக்கியமான வஸ்திரம் இது, முக்கியமான வஸ்திரம். இந்த அங்கி என்பது நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். ரட்சிப்பு அது உள்ள போட்டாச்சு. நம்ம சணல் நூல் சல்லடம் உள்ள போட்டாச்சு. அது மேலே என்ன போடுறோம்? அங்கி. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். ஏசு அப்படிதான் ஒரு அங்கி போட்டிருந்தார். அப்படிதானே? அவர் அஸ்திரம் வந்து எப்படி இல்லையா, எப்படி இருந்தா, அது தையல் இல்லாம ஒரே அங்கியாய் இருந்தது. ஸ்தோத்திரம். இது விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். விசுவாசம் ஒரு வஸ்திரம். விசுவாசம் உன்னை காக்கும் வஸ்திரம். பெரிய அங்கி. எனக்கு கவனிங்க, உள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸை மாட்ட போட்டு வெளியே போடுமா? என்ன போடணும்? நம்ம மேலே ட்ரெஸ் கம்பல்சரி நம்ம போடுவோம். ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசம் என்ற வஸ்திரம் மிக முக்கியம். விசுவாசம் என்ற வஸ்திரம் இல்லைன்னா அவன் மனுஷனா தெரிய மாட்டான். அப்படிதானங்க? ஒரு ஆளு சணல் நூல் சல்லடை மாத்திரம் போட்டு நிற்கிறாருன்னா எப்படி இருக்கும்? அது சரியில்லையே. ஒரு மனிதன் முழுமையாக தெரிய மாட்டானே, அரையும் குறையமாக தான் இருப்பான். உள் ட்ரெஸ் மாட்ட போட்டு நிற்கிறான், எப்படிங்க இருப்பான் அவன்? அரையும் குறையுமா, ஒரு முழு உருவம் உண்டாகாது. ஸ்தோத்திரம். மேல் அங்கி தரித்தால் தான் அவன் ஒரு முழு மனிதனாய் காண்பிக்கப்படுவான். இது என்னத்தை காட்டுகிறது? ஒரு கிறிஸ்தவன் ரட்சிப்போடு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அதோடு நின்றான் என்றால் அவன் அரை குறை தான். அவன் உன் முழு மனிதனாய் ஆகவில்லை. எதுவும் நம்மை ஒரு முழு மனிதனாய் மாற்றுகிறது என்றால் விசுவாசம் தான். கரங்களை தட்டுங்க. ஆமென். நம் விசுவாசம் தான் நம்மை ஒரு முழு கிறிஸ்தவனாய் மாற்றுகிறது, ஒரு முழு தேவ பிள்ளையாய் மாற்றுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையாய், ஒரு முழு கிறிஸ்தவனாய் உன்னை மாற்றுவது விசுவாசம் தான். ஸ்தோத்திரம். அது ஒரு அங்கி நமக்கு. ஸ்தோத்திரம். நம்ம வசனம் படிங்களேன். அதுக்கு நம்ம படிக்கும்பொழுது எங்க பார்க்கிறோம் என்றால், ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. போதும். விசுவாசத்துக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். பிழைப்பான், அந்த வார்த்தை மென்ஷன் பண்றேன். என்ன செய்வான் அவன்? ஒரு மனிதனுக்கு பிழைப்பு என்பது மிக முக்கியம். அப்படிதானங்க? பிழைப்பு இல்லைன்னா என்னது? அது பிழைப்பு என்ற வார்த்தை இல்லைன்னா அவன் யார்? அவன் செத்து போனவங்க. இப்ப பிழைக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு என்ன அந்த ஆளு? அப்போ பிழைப்பு என்பது என்ன? மிக முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிழைப்பு என்பது மிக முக்கியமான வார்த்தை. ஸ்தோத்திரம். அப்ப பிழைப்பை கொடுப்பது எது? விசுவாசம். அப்போ நம்முடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியம் விசுவாசம். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, அது வேற. இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்? விசுவாசத்தை வந்திருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். முடியவே முடியாது. என்ன அர்த்தம்? அது கடவுளை பிரியப்படுத்தவே முடியாதான் விசுவாசம் இல்லைனா. கடவுளுக்கு என் புள்ளன்னு உன்னை சொல்லுனா, உனக்கு விசுவாசம் தான் என் புள்ளன்னு சொல்லுவாரு. விசுவாசம் மிக மிக முக்கியம். அதான் அங்கி. பாருங்க, போட்டிருக்காரு பாருங்க. அங்கி என்பது முழு கீழே வரைக்கும் போறது பாருங்க. மேலிருந்து கீழே வரைக்கும் ப்ளூ கலர் மாதிரி தெரியுது பாருங்க. மேலிருந்து கீழே வரைக்கும் மெயின் ட்ரெஸ் அதான் போட்டிருக்கிறாரு அவர் ஆசாரியன். அதுக்கு மேலே தான் ஏபோத்து கட்டியிருக்கிறாரு பாருங்க. பார்த்து அங்கி தான் முழுசா அவருக்கு ட்ரெஸ்ஸை காண்பிக்குது. முழு சரீரத்தையும் மூடி அவரை ஒரு மனிதனாய் நிற்க வைத்து காண்பிக்கிறது அங்கி. ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசம். ஸ்தோத்திரம்.
சரி, இந்த விசுவாசம் பலப்படுவதற்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க. பவுல் எழுதுறாரு, விசுவாசத்தில் நாம் எப்படி பலப்படுவது. ரோமர் 11ஆம் அதிகாரம், சரி ரோமர் 40, ரோமர்ல வர நினைக்கிறேன், கொரிந்தியர் நினைக்கிறேன் அது. சரி, அப்புறம் வீட்டில் படிச்சு பாருங்க. என்ன என்றால், ஆபிரகாமை பற்றி சொல்லப்படுற வார்த்தை அது. என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் தேவனை துதித்து விசுவாசத்தில் வல்லவனானான். படிச்சிருக்காங்க வசனம் எப்பயாவது? கொரிந்தியருக்கு நினைக்கிறேன் அது, எக்ஸாக்ட் தெரியல அது. ரோமரா கொரிந்தியர் வீட்டில் படிச்சு பாருங்க. அவன் தேவனை துதித்து விசுவாசத்தில், எல்லாரும் சொல்லுங்க, வல்லவனானான். அப்போ விசுவாசத்துல நான் ஸ்ட்ராங் ஆகணும் பாஸ்டர், நான் விசுவாசத்துல வளரணும் பாஸ்டர், எனக்கு இந்த அங்கி வேணும் பாஸ்டர், இந்த விசுவாசம் என்ற வஸ்திரம் எனக்கு ரொம்ப வேணும் பாஸ்டர் அப்படின்னு நீங்க விரும்புகிறீர்கள் என்றால் தேவனை நல்லா துதிங்க. அவ்வளவுதான். எப்ப துதிக்கணும்? தீமையிலும் துக்கத்திலும் துதிக்கணும், சந்தோஷத்திலும் துதிக்கணும், நன்மையிலும் துதிக்கணும், தீமையிலும் துதிக்கணும். எப்பொழுதும் நீ தேவனை துதிக்க நீ பழகுவாய் என்றால் நீ விசுவாசத்தில் வல்லவனாய் மாறுவாய். எல்லாம் நல்லதுக்கு தான், எல்லாம் நன்மதுக்கு. யோபு தான் சொன்னான், நான் வரும்போது நிர்வாணியாய் வந்தேன், போகும்போது நான் நிர்வாணியாய் வந்தேன் சொல்றான். அவன் விசுவாசிக்கிறான். அவன் ஸ்தோத்திரம், தேவனை துதி, எல்லாவற்றையும் தேவனை துதிக்கிறேன் என்று சொல்றான் அவன். ஸ்தோத்திரம். அப்போ எந்த அளவுக்கு நாம் தேவனை எல்லாவற்றிலும் தேவனை துதித்து தேவனை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தில் நாம் வல்லவளாக இருக்க முடியும். விசுவாசத்தினால் காரியங்கள் நாம் செய்ய முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். துதிங்க, அவ்வளவுதாங்க. எல்லாத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துக்கமான காரியமா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இன்னைக்கு எல்லாமே நன்மைக்காக செய்வீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தில் ஸ்தோத்திரம் என்பது மிக மிக முக்கியம். உங்க விசுவாசத்தை கட்டும். எந்த குடும்பத்தில் வீட்டில் ஸ்தோத்திர ஜபம் இல்லையோ அந்த வீட்டில் விசுவாசத்தை பார்க்கவே முடியாது. ஒரே பயமும் திகிலும் அழுகையும் சண்டையும் இதான் இருக்கும் அந்த வீட்டில். ஏன்? ஸ்தோத்திரம் இல்லை. வீட்டில் குடும்பத்தில் ஸ்தோத்திரம் இல்லை என்றால் அந்த குடும்ப வீடு விசுவாசத்தில் பலப்படும். எப்படி அந்த வீட்டில் குடும்பத்தில் விசுவாசத்தை பார்க்க முடியும் நம்ம? ஆமென். அங்கி ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஸ்தோத்திரம், இது அல்ல முக்கியம். அநேகர் அதோடு நின்றுறாங்க. நான் ரட்சிக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு அநேக கிறிஸ்தவர்கள் அதோட நின்றுறாங்க. சரியா சர்ச்சுக்கு வர்றதில்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்ப்பா. நோ, ஞானஸ்தானம் இன்னர் ட்ரெஸ் மாதிரிப்பா, அதை போட்டு கடவுள்கிட்ட போக முடியாதுப்பா. ஒரு பேசிக் தான் ஞானஸ்தானம். அதை வச்சு எப்படி பரலோகம் போக முடியும்? ஞானஸ்தானம் ஒரு பேசிக் தான், ஒரு அஸ்திபாரம் போலதான். ஒரு கடக்கால போட்டு நான் வீடு கட்டிட்டேன் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டா பாக்குறவங்க சொல்லுவாங்க, சொல்லுங்க. கடக்கால போட்டாருங்க, நல்லா சூப்பரா கடக்கால போட்டாங்க, இத்தனை நாளைக்கு நான் வீடு ஓபன் பண்றேன், என் வீட்டை வந்து பாருங்க அப்படின்னு எல்லாம் ஒரு 100 பேரை கூப்பிட்டு எல்லாரும் வந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வந்து சிரிப்பார்கள். என்னடா வீடுன்னு சொன்ன, வீட்டை காணோம், என்ன இருக்குது இங்க? கடக்கால், எங்க வீடு? சிரிப்பார்கள். வெறும் ஞானஸ்தானத்தோடு ஒரு கிறிஸ்துவன் நிற்கிறான் என்றால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிரிப்பு தான். வஸ்திரம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேக வல்லமை இருக்கிறது, சபை இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. உன் பரிசுத்தம் எங்க? உன் விசுவாசம் எங்க? உன் பணிவிடை எங்க? ஊழியம் எங்க? இதெல்லாம் ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் போட்டோ தான் நாம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு இடத்துக்கு நம்ம போய் நிற்க முடியும். சட்டை போடுறோம், பேண்ட் போடுறோம், பெல்ட் கட்டுறோம், பட்டனை போடுறோம், ஷூ போடுறோம், செருப்பு போடுறோம், எல்லாம் போட்டு தான் ஒரு இடத்துக்கு போவாங்க. அரைங்குறைவா போவோம். இயேசு வரும்பொழுது இயேசு கேட்குற, எஜமான ஒரு இடத்துல கேட்குறாரு, உன் கல்யாண வஸ்திரம் எங்கன்னு கேட்குறாரு. ஒரு இடத்துல என்ன கேட்குறாருங்க? உன் ட்ரெஸ் எங்கன்னு கேட்கல, உன் கல்யாண வஸ்திரம் எங்க? அப்போ ஏதோ ஒரு ட்ரெஸ் குறையுது அவர்கிட்ட, உடனே கெட் அவுட் அவர் வெளியே. சிநேகிதனே, உன் கல்யாண வஸ்திரம் எங்க? வஸ்திரம் இல்லாம எப்படி உள்ள வந்த நீ? உடனே வெளியே துரத்துறாங்க. ஸ்தோத்திரம். அலங்கார வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம். மணவாட்டி அவள் மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தாள். மெல்லிய வஸ்திரம் எப்படி போடுவாங்க சொல்லுங்க? மெல்லிய வஸ்திரம் எப்படிங்க போடுவாங்க? உள்ள ஒரு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேலே தான் போடுவாங்க அந்த மெல்லிய வஸ்திரத்தை. அப்படி தானாங்க? ஒரு மெல்லிய வஸ்திரம் போட்டால் எப்படி இருக்கும்? அது கன்றாவி மாதிரி இருக்கும். அது
அப்போ இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம எடுக்கணும். வெளிப்படத்தில் படிச்சு பாருங்க, அவள் மணவாட்டி மெல்லிய வஸ்திரம் தரித்து வந்தாள். அப்படி என்ன, அதுக்குள்ள 2-3 ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மெல்லிய வஸ்திரத்தை மேலே போட்டு மணவாட்டியாய் அழகாக வராங்க. ஆமென். ஒரு கல்யாண பொண்ணு வருதுங்க, கல்யாணம் பண்ணுறோம். அந்த கல்யாண பொண்ணு என்ன பண்ணுவாங்க, மேலே இந்த ரீத்து மேலே வச்சு மேலே அந்த நைஸாக அது என்ன பண்ணுவாங்க, அப்படியே மேலே போட்டு விடுவாங்க. அழகா அலங்காரம் பண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கல்யாண வீட்டுக்கு கூட்டு வராங்க. ரீத்துன்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கேருந்து ஒரு கீழே வரைக்கும் தொங்கும். அப்படியே அது அழகாக இருக்கும். அப்படியே வஸ்திரம் அணிந்து மேலே தான் அந்த மெல்லிய வஸ்திரம் போடுறாங்க. ஒன்றுமே போடாமல் அதை மாத்திரம் போட்டு வாமா போலாம் கல்யாணம் போடுவாமா அப்படின்னு என்ன அது எவ்வளோ அசிங்கம் அது. வஸ்திரம், பிரியமான சபையே வஸ்திரம், கிறிஸ்தவனே வஸ்திரம். அநேக வஸ்திரங்கள் நீ தரிக்க வேண்டும், அநேக வஸ்திரங்களை நீ பாதுகாக்க வேண்டும். ஸ்தோத்திரம். விசுவாசம் உன் வஸ்திரம். விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். விசுவாசத்தின் அங்கியை தரித்துக்கொள், விட்டுறாத. ஸ்தோத்திரம். டைம் ஆயிடுச்சு, அடுத்து போயிடுவோம். அடுத்து எத்தனை, இன்னொரு சணல் நூல் குல்லா படிங்க. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எசேக்கியேல் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். போதும். இப்போ எத்தனை ட்ரெஸ் போடுறாங்க இவர்? ஜஸ்ட் நம்ம பார்த்தது சணல் நூல் சட்டை போட்டார், அதுக்கப்புறம் சணல் நூல் சல்லடம் போட்டார், அதுக்கப்புறம் சணல் நூல் அங்கி போட்டார். இப்போ சணல் நூல் குல்லா போடணும். இப்போ போட்டுருக்காரு பாருங்க. குல்லா போட்டா நிற்கணும் பாருங்க. மேலே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இப்படி தான் தேவ சமூகத்தில் நிற்கணும். தலையில் போட்டிருக்காரு பாருங்க. இதுவும் கூட சணல் நூலினால் செய்யப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு ஆசாரியன் பக்காவாக இருக்கணும். மிலிட்ரிக்கு போகிறான், இல்லை போலீஸுக்கு போகிறான், போலீஸ்காரன் ஒரு டியூட்டியில் இருக்கானா ஃபுல் ட்ரெஸ்ஸில் இருக்கணும். அப்போ தான் அவன் டியூட்டியில் இருக்கான்னு அர்த்தம். இங்கே சென்னையில் பார்த்தா ஒருத்தன் ஷூ போட மாட்டான், ஒருத்தன் செருப்பு போட்டுனுக்கிறான், ஒருத்தன் பெல்ட் காட்ட மாட்டான். அதெல்லாம் சரி கிடையாது. ஒரு பர்ஃபெக்ட் மேன், ஆன் டியூட்டியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஆன் டியூட்டியில் இருக்கிற ஒரு மிலிட்ரி மேன் எப்படி இருக்கணும்? ஃபுல் ட்ரெஸ் போட்டிருக்கணும். அவனுக்கு தான் மரியாதை. இவர் தான் டியூட்டியில் இருக்கிறாரு, இவருக்கு தான் சம்பளம், அவருக்கு தான் பவர், அதிகாரம். ஒரு கிறிஸ்தவன் இயேசு வரும்பொழுது, இயேசுவை சந்திக்க எப்படி இருக்கணும்? ஃபுல் ட்ரெஸ், ஃபுல் யூனிஃபார்மில் இருக்கணும் நம்ம. ஆமென். அப்போதான் அவரை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சணல் நூல் குல்லா, இது என்னத்தை காட்டுது? தலையில் போட்டுக்கணும். ஒரே அர்த்தம் தான். சணல் நூல் குல்லா நம்முடைய மனதை பாதுகாக்க வேண்டும். மைண்ட் ரொம்ப முக்கியம். குல்லா எங்கே போடுறோம்? நம்ம தலைக்கு போடுறோம். அப்போ எதை பாதுகாக்குது? அது மனதை. மனதை, தன் மனதை அடக்காதவன், நீதிமொழிகள் வசனம், தன் மனதை அடக்காதவன் மதில் இடிந்த பட்டணம் போல இருக்கிறானா. மனதை கண்ட்ரோல் பண்ணாதவன் எப்படி இருக்கிறானா? மதில்லாம் இடிஞ்சு போன பட்டணம் எப்படி இருக்கும்? பாழஞ்சு போய் தான் இருக்கும். ஆடு வரும், மாடு வரும், எல்லா மிருகங்களும் வரும். அந்த அந்த பட்டணத்துக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது. மனது மிக முக்கியம். சணல் நூல் குல்லா நம்ம போடணும். எப்போதும் நம் மனதை காத்துக்கொள்ள வேண்டும். முதல் மனிதனை சாத்தான் எங்க அட்டாக் பண்றான்? முதல் மனிதனை, ஏவாளை சாத்தான் எங்க அட்டாக் பண்றாங்க? மனதை கெடுத்தான். பவுல் எழுதுறார், ஏவாளின் மனது கெடுக்கப்பட்டது. இங்க தாங்க மெயின். இங்க டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா டோட்டல் டிஸ்டர்ப். இங்க இதாயிடுச்சுன்னா எல்லாமே இதாயிடும். இங்க தீமை வந்துச்சுன்னா எல்லாமே தீமை. மனது காக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் மனதுக்கு, என் மனதை, என் மைண்டை காப்பாத்துறதுக்கு எனக்கு சணல் நூல் குல்லா தாங்கப்பா. அந்த சணல் நூல்னால என் மனசை காப்பாத்துங்கப்பா.
ஏவாளின் மனதை கெடுக்கப்படு சாத்தான் கெடுத்தது போல உங்களையும் கெடுப்பானா என்று நான் கலங்குகிறேன் என்று கலாத்தியர்ல பவுல் எழுதுறாரு. உங்க மனதையும் கூட சாத்தான் கெடுத்துருவானா? ஏவானின் மனசை பார்த்தான். எந்த அம்மா எதுல சொன்னா விழும், எது சொன்னா இந்த அம்மா கீழே தள்ளலாம் என்று யோசிச்சு அந்தபடி பேசினான். அப்படியே சாத்தான் பேசினான், ஏவாள் கேட்டாள், மனது கெடுக்கப்பட்டது. இப்ப மனது எப்படி கெடுக்கப்படுது? காதுல கேட்கறதுனால. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதை கேட்கணும் அதை தான் கேட்கணும். உலகத்தில் வாழ்றேன்னு சொல்லி தேவையில்லாதலாம் நீங்கள் மைண்டில் போட்டிங்கன்னா உங்கள் மனது கெடுக்கப்படும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கப்படும். மனதை காத்துக்கொள்ள வேண்டும். ஆசாரியன் மனதை காக்க வேண்டும். ஸ்தோத்திரம். குல்லா மாத்திரமல்ல, ஆசாரியனுக்கு நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒரு இது கட்டணமா. நெற்றியில என்ன கட்டினவங்க? ஒரு பட்டம் நெத்தில கட்டணுமா. அதில் கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதி அவன் கட்டியிருக்கணும். அது ஒரு ட்ரெஸ். இப்போ இதெல்லாம் எதை காட்டுது? மனதை பாதுகாக்க வேண்டும் என்று எழுதப்படுகிறது. ஸ்தோத்திரம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் நிறைய டீப்பா சொல்லலாம். இதுல உடன்படிக்கை பெட்டி, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. உடன்படிக்கை பெட்டி உள்ள 3 பொருள் இருந்துச்சு. எத்தனை பொருள் இருந்துச்சு உள்ள? 3 பொருள். ஒன்று மண்ணா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், 2வது ஆரோனின் துளிர்த்த கோல், 3வது கற்பலகை வைக்கப்பட்ட. 3 வச்சு அந்த பெட்டியில லாக் பண்ணி வை அப்படின்னு கடவுள் சொன்னார். 3 பொருள், 3ம் ஒவ்வொன்று ஆவிக்குரிய அர்த்தங்கள். ஆனால் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நம்முடைய மைண்ட், நம்முடைய மனது. உன் மனசு எப்படி இருக்கணும்? உன் மனதை எப்படி காப்பாற்றணும்? மண்ணா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரம் போல இருக்கணும். மண்ணானா எது? தேவ வார்த்தை. பொற்பாத்திரம் உன் மைண்டு, உன் மனசு அப்படி இருக்கணும் என்று சத்தியம் அது. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்களேன், பூமியில இருந்த இயேசு வேற, இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற இயேசு வேற. பூமியில் இருந்த இயேசு நம்மளை போல இருந்தார். நம்மளை போல சாப்பிட்டா, நம்மளை போல தூங்கினார், நம்மளை போல பேசினார், நம்மளை போல பசியாக இருந்தால் தூங்கினார் போனார். ஆனால் பரலோகத்தில் இயேசு எப்படி இருக்கிறார்? அப்படியே மாறி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் 12 7 குத்தவலுக்கு மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். பாருங்க, அவருடைய தலைமுடி எப்படி இருந்துச்சா? வெண்பஞ்சு போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினியா இருந்தது. அவருடைய வாய் இருபுறம் பட்டயம் போல இருக்குது. அவர் முழு அங்கி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறாரு. அவர் கால் எப்படி இருக்கு தெரியுமா? வெண்கலம் போல இருக்குது. அவருடைய முகம் அக்னி போல பிரகாசிக்கிறது. பாத்தீங்களா? எடுத்துட்டியாமா? அது படிங்கம்மா, சீக்கிரம் படிங்க. 1ஆம் அதிகாரமா? 1ஆம் அதிகாரம். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டிருந்து கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போல் இருந்தது, வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜோலையா இருந்தது. அவர் பாதங்கள் வெண்கலம் போல இருக்குது. அவர் பாதம், அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல இருந்தது. வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை வச்சிருக்கிறாரு. வாயிலிருந்து பாத்தீங்களா? யார் இவரு? சொல்லுங்க, யாருங்க இவரு? இவரு பூமியில இருந்த இயேசு இப்படியா இருந்தாரு? உலகத்துல இருந்தார் இயேசு இப்படியா இருந்தாரு? நம்மளை போல இருந்தார். ஆனால் பரலோகத்தில் இயேசு வேற. இப்படிதான் நாமும் மாறுவோம். இப்படிதான் நம்ம மாறுவோம். ஆமென். இதுல எந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, அவருடைய தலையும் மயிரும் சிரசும் எப்படி இருந்தது? வெண் பஞ்சு போல வெண்மையா இருந்தது. அதான் மைண்ட். மனதை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் மைண்ட் பாருங்க எப்படி அவளு வெண் பஞ்சு போல இருக்குது.
நம் மனதை பூமியில நாம் காத்துக்கொள்ள வேண்டும். 2 வசனம் சொல்ற கவனிங்க. முதலாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனதை மனது காக்கப்படுவது. 1 பேதுரு 1:13 படிங்க. மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள். பாத்தீங்களா? மனதின் அறை கட்டி கொள்ளுங்கள் அப்படின்னா காப்பாத்தி கொள்ளுங்கள். மனசை காப்பாத்திக்கோ. சாத்தான் மனசில் தான் கெடுப்பான், மனசில் தான் பேசுவான். இதை செய், கடவுள் எது வேணாம் அதை செய்யணுவான். சிலர் கெட்ட வழிக்கு போறதுக்கு முதல்ல காரணம் மனசு தான், மைண்ட் தான். கொஞ்சம் பேர் தற்கொலை பண்ணிக்கு போறாங்க. என்னது? மைண்ட்ல வந்துடுச்சு, செத்துரு. கொஞ்சம் பேர் கெட்ட பழக்கத்துக்கு மைண்ட்ல வந்துச்சு, போறான். நான் சொல்றேன் கவனிங்களா, என்ன பாருங்க. சாத்தான் எப்படி பேசுவான், கடவுள் எப்படி பேசுவார்? எப்படி கண்டுபிடிக்கிறது? சாத்தானும் பேசுவான், கடவுளும் பேசுவார். 2 பேர் நம்ம கிட்ட பேசுவாங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது என்றால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாத்தான் பேசுவது காதுல கேட்கும். எங்க கேட்கும்? கடவுள் பேசுவது மனதில் உள்ள இருதயத்தில் பேசுவார், உள்ள கேட்கும். இருதயத்தில் கேட்கிற சத்தம் ஆண்டவர் பேசுவது. சில காதெல்லாம் அப்படி கேட்கும், சிலது டக்கு டக்குன்னு. இதெல்லாம் சாத்தான் பேசுவது. ஏன் காது என்று சொல்றான் என்றால், மைண்டு பக்கத்தில் இருக்குது பாரு, இங்கே தான் பேசுவான் அவன். இந்த மைண்டை கெடுக்கிறதுக்கு இங்கே தான் அவன் சத்தம் கேட்கும். எப்பவுமே மைண்டை டிஸ் பண்ணுறதுக்கு, கோபத்தை உண்டாகுது, மைண்டை கெடுக்கிறதுக்கு, டென்ஷன் ஆக்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள். குல்லா, சணல் நூல், ஒரு வஸ்திரம். அது மனதுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்குற பேர் கடவுள். உன் மைண்டை காப்பாத்திக்கோ, பிரெயினை காப்பாத்திக்கோ. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் சொல்ல முடிக்கிறேன். இன்னொரு வசனம் படிங்க. 2 தெசலோனிக்கர் 5:8 படிங்க. 2 தெசலோனிக்கர் 5:8. இன்னையோட நான் வஸ்திரம் என்னோட முடியுது. 2 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. 1 தெசலோனிக்கர் 5:8. 1 தெசலோனிக்கர் தலை சீரா என்ன போட்டுருந்தாங்க அப்படின்னு? என்னது? தலைக்கு ஹெல்மெட் மாட்டு. ஹெல்மெட் இல்லாமல் ரோட்டில் வண்டி ஓட போலீஸ் பிடிச்சிடறான். ஆனால் ஹெல்மெட் இல்லாமல் நீ பரலோகத்துக்கு போனால் ஆண்டல் பிடிச்சிட்டு ஒன்று. பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன வேணும்? ஹெல்மெட் வேணும். ஆமாம், அங்கே கூட ஹெல்மெட் எல்லாம் நாட் அலௌடு. எங்கே நீங்க சென்னை சிட்டியில் மட்டும் போலீஸ் ஹெல்மெட் இல்லாமல் பிடிக்குதோ, பரலோகத்தில் உள்ள ஹெல்மெட் இல்லாமல் யாரும் வர முடியாது. என்ன? தலை சீரா, அதான் குல்லா, சணல் நூல், வஸ்திரம். மனசை காப்பாத்திக்கோ. ஹெல்மெட்டை போடு, குல்லா போடு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் கவனிங்களேன். எப்பப்பெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் ஆகிறீங்களா, அப்போ உங்க கையை நீங்க தலைமையில வச்சு ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. உங்க மைண்ட் எப்பப்போ டிஸ்டர்ப் ஆகுதோ, மனசு கெட்டு கோவம் வருது, சில குழப்பமாகுதுன்னா உங்க கையை மேலே வைக்க, தப்பே கிடையாது. கையை வச்சு, ஆண்டவரே என் மைண்டை காப்பாத்துங்க, ஆண்டவரே என் மனதை சரி பண்ணுங்க, ஆண்டவரே கிருபை தாங்க. சணலூல் வஸ்திரம் ஆசாரியன் குல்லா போட்டானே, ஆண்டவரே என் மனதை அறைய கட்டுங்கப்பா. அவ்வளவுதாங்க. கர்த்தர் உங்களை மைண்டை ஃப்ரெஷ்ஷாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஆள் நான் உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடறேன் சப்ஜெக்டை. மனதினால் பாதிக்கப்பட்டு தன் வாழ்க்கையை இழந்த ஒரு மனிதன் சிம்சோன். யாருங்க? அவனுக்கு பவர்லாம் எங்க வச்சிருந்தார் கடவுள்? எங்க வச்சிருந்தாரு? தலைமுடியில் வைத்து. எப்போ அது கட்டாச்சோ அவன் வாழ்க்கையே கட்டாயிடுச்சு. தலைமுடி, மைண்ட், தலைமுடி நம்முடைய பிரதிஷ்டை, நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய தெய்வீகத்தை இங்க மைண்ட்ல காப்பாத்திக்கணும், அபிஷேகத்தை காப்பாத்திக்கணும். இந்த மைண்ட்ல வந்து தெய்வீக காரியத்தை நம்ம வச்சு அதை காப்பாற்றணும். அதான் 7 ஜடை. அவன் ஜடை தலையில இருந்துச்சு, அதை என்ன செய்யக்கூடாது? அவன் என்ன செய்யக்கூடாதுங்க? வெட்டக்கூடாது. தலைமுடி அவன் என்ன செய்யக்கூடாது? வெட்டவே கூடாது. தலையில கையவே கூடாது. அவன் மனதில் பிரதிஷ்டையாய் இருக்கும் வரைக்கும் சிம்சோனை ஒருவனும் தொட முடியவில்லை.
நம்ம கூட ஆரம்பத்தில் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 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 ரட்சிப்பின் பாதையை, கிறிஸ்தவத்தை எப்படி ஆரம்பிச்சோம்? நம்ம மைண்ட்ல வெறி, மைண்ட்ல ஜெபம், மனதுல ஒரு வைராக்கியம், மனதுல ஒரு இயேசுவினோட அன்பு, மைண்ட்ல ஒரு பெரிய ஒரு தைரியத்தோடு தான் இதை ஆரம்பித்தோம். ஆனா இன்னைக்கு ஒண்ணா கட்டாயம் இருக்குது. அந்த 7 முடியல ஒண்ணா கட்டாயம் இருக்குது. ஸ்தோத்திரம். எப்பொழுது சிம்சோனின் தலையில கை வைக்கப்பட்டதோ அப்பயே அவன் மைண்டு டிஸ்டர்ப் ஆகி அவன் தன் சக்தி பலத்தை இழந்து போனான். சணல் நூல் வஸ்திரம் நம் மனதுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை வஸ்திரம் பார்த்தோம்? 6. முதலாவது சணல் நூல் சட்டை, 2வது ஊழியம், 3வது பணிவிடை, 4வது ஞானஸ்தானம், சணல் நூல் சல்லடம், 5வது சணல் நூல் அங்கி, 6வது சணல் நூல் குல்லா. ஸ்தோத்திரம். இப்படியாய் பல வஸ்திரங்கள் நாம் பார்த்ததுக்கு முன்னாடி 10 வஸ்திரம் பார்த்தோம். இது ஒரு 6 வஸ்திரம். இவைகளெல்லாம் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் நமக்கு ஏன் கடவுள் வைத்திருக்கிறார் என்றால், நாம் பாதுகாக்கும்படிக்கு கடவுள் வைத்திருக்கிறார். இதுதான் ராகாப் அந்த சணல் நூலுக்கு, சணல் தட்டைக்குள்ள கொண்டு போய் ஒளித்து வைத்தால் அவருடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். நான் இதோட சணல் நூலை இதோட முடிக்கிறேன் நான். ஸ்தோத்திரம். நாளைக்கு நம்ம 3வது இடத்துல ஒளித்து வைத்தால், 3வது இடம் அது மலை. முதலாவது மேல் வீடு, 2வது சணல் தட்டை, 3வது மலை. நாளைக்கு மலை என்ன ஆவிக்குரிய காரியம் என்று நான் சொல்றேன். நாளைக்கு நான் வேலைக்கிழமையா, நாளையோடு நம்ம பைபிள் ஸ்டடி முடியுது. அவ்வளோதான். மீதி எந்த வசனத்தோட முடியுது? இப்போ நம்மளுக்கு எந்த வசனம் அது? 6ஆம் வசனமா? 6ஆம் வசனம் தானேங்க. அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி, என்னங்க யோசுவா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் வந்திருக்கிறோம். நம்ம 6ஆம் வசனம் வரைக்கும் வந்திருக்கோம். மீதி சப்ஜெக்டை நம்ம நியூ இயரில் நம்ம படிப்போம். மீதி சப்ஜெக்டை நியூ இயரில் நான் எவ்ரி வீக் ஃப்ரைடேயில் இந்த பைபிள் ஸ்டடி நான் கண்டினியூ பண்ணுவேன். நான் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா நம்ம யூடியூப்பில் போடுவோம். அதில் நீங்கள் கேளுங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.